வாழ்வதற்கு ஏராளமான வாய்ப்பு உண்டு. நல்ல கவனிங்க பிரதர், எங்களுக்கு கொஞ்சம் விளங்கும்படியா சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவீர்கள். நான் அதை பின்னதாக சொல்கிறேன். முதலாவது, there is a fight between carnality and spirituality. ஆவிக்குரிய சிந்தைக்கும் மாம்சத்துக்குரிய சிந்தைக்கும் ஒரு பெரிய போராட்டம். இட்ஸ் நாட் அவுட்சைட், இட் இஸ் இன்சைட் தி சர்ச். அது சபைக்குள்ளே தேவனுக்குள் வந்த மக்களுக்குள்ளே காணப்படுகிறது என்பதை நான் உங்களுக்கு முதலாவது காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். இரண்டாவதாக இன்னொரு காரியத்தையும் பவுல் எழுதுகிறான். வாசிக்கலாம், அதே 3வது அதிகாரத்திலே வாசிக்கலாம். 5வது 6வது வசனத்தை வாசிக்கலாம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். இஸ்ரவேல் வம்சத்தான். இஸ்ரவேல் வம்சத்தான். பென்யமீன் கோத்திரத்தான். பென்யமீன் கோத்திரத்தான். எபிரேயரில் பிறந்த எபிரேயன். எபிரேயரில் பிறந்த எபிரேயன். நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன். நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன். பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன். வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன். நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி. நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். இங்கே பவுல் என்ன சொல்ல விரும்புகிறான்? இங்க மாமிசத்துக்குரியவனை காண்பித்துக் கொடுக்கவில்லை, மாறாக மார்க்கத்துக்குரியவனை காண்பித்துக் கொடுக்கிறான். மதத்துக்குரியவனை. There is a fight between spirituality and religion. Religion மார்க்கத்தின் காரியங்களிலே நான் கண்டிப்பானவன். அந்த கவனிங்க, அநேக கிறிஸ்தவ மக்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று தங்களை அழைத்துக் கொண்டாலும் அவர்கள் ஒரு மதத்தை தான் அவர்கள் ஃபாலோ பண்ணுகிறார்களே தவிர அவர்கள் ஆவிக்குரியவர்களாக இல்லை என்று நான் தைரியமாக சொல்ல முடியும். ஒழுங்கா முழங்கால தான் நின்னு வேதம் வாசிப்பேன் பிரதர். பிரைஸ் தி லார்ட். காலையில் எந்திரிச்சு ஆண்டவருக்கு குட் மார்னிங் சொல்லாம நான் காஃபியே குடிச்சதில்லை. பிரைஸ் தி லார்ட். சபைக்கு ஒழுங்கா போவேன், வேத பாடம்னா ஒழுங்கா போவேன், எல்லா ஆக்டிவிட்டிலையும் நான் கலந்து கொள்ளுவேன். நல்லா கவனிங்க, காணிக்கையும் கொடுப்பேன், இதெல்லாம் ஒழுங்கா கிரமமா செய்றேன். நீங்க கொஞ்சம் பரிசேயனை கொஞ்சம் பாத்தீங்களா? அவன் பயங்கரமான ஆளு. ஆமா, அதை நில விளக்குவதற்கு நேரம் இல்லை. அதனால தான் பரிசேயன் சொல்கிறான், I am a performer of religious rituals. மார்க்கத்துக்கு சம்பந்தப்பட்ட மதத்துக்கு சம்பந்தப்பட்ட காரியங்களை கவனமாக நேர்த்தியாக பிசாகாமல் செய்கிறவன். நல்லா கவனிங்க, ஆவிக்குரிய சிந்தை என்பது அதற்கு அர்த்தம் அல்ல. இதெல்லாம் ரிலிஜியஸ் பெர்ஃபார்மர்ஸ். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இன்றைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிற அநேக ஆவிக்குரிய வர்ணம் பூசப்பட்ட கூட்டங்களில் the religious performance are taking place, not spiritual performance. இதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. ஆவிக்குரிய காரியம் போல காட்சியளிக்கும், ஆனால் அது பியூர்லி மார்க்க சம்பந்தப்பட்டதும் மத சம்பந்தப்பட்டதுமாகவே இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியதற்காக பின்னதாக பேசுகிறேன். அதைத்தான் பவுல் எழுதுகிறார். நான் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன். வெந்தயத்துல கூட தசம பாகம் ஒழுங்கா எடுத்து வைக்கிறாள். அல்லேலூயா. உங்க வீட்டுல வெந்தயத்துல நீங்க தசம பாகம் கொடுக்கறீங்களா? ஆமா ஆமா. சீரகத்துல தசம பாகம் கொடுக்கிறாள். வெந்தயம் சீரகம் எல்லாவற்றிலையும் சம பாகம் கொடுக்கிறாள். வாரத்துக்கு 2 தரம் உபவாசம் பண்ணுகிறேன். ஓ காட், நமக்கு 2 நேரம் சோறு திங்கலனாலே பாஸ்டிங் தானா, தோசை மட்டும் சாப்பிடுவேன், சோறு திங்களே. அதனால கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்குது, சுகர் வரும் போல தெரியுது. அப்படி என்று 2 தினம் வாரத்துல உபவாசம் பண்ணுகிறேன். என்ன தன்னுடைய நிலையை ஒரு பரிசேயன் சொன்னதை இயேசு சொன்னார். இயேசு இன்னமும் சொன்னார், உங்களுடைய நீதி பரிசேயருடைய நீதியை காட்டிலும் அதிகமா இல்லாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்டீர்கள் என்று போடு வேற போட்டு விட்டுட்டார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, religiosity is not spirituality. மத சம்பந்த மார்க்க காரியங்கள் நான் நிறைவேற்றுகிறவனாக காலையில் 5 மணி எழுந்து நான் ஆலயத்துக்கு போய் நெடுமுழங்காலில் நின்று நான் நன்மை பெறாமல் ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று சொல்கிற யாரோ இங்க இருக்கிறீர்கள். நிறைய காரியங்கள் we just follow a religion. No,
கர்த்தர் உன்னையும் என்னையும் ஆவிக்குரியவனாக வாழ்வதற்கு அழைத்திருக்கிறார். நம்புகிறவர்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹalleluya. We are not called to follow a religion. I am not a religious person. I am a person who tries to be spiritual. ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்கு ஒப்பு கொடுத்தவன். கவனிங்க, என் வாழ்க்கையை நான் சொல்லனா 3 வயசுல வேதம் படிக்க சொல்லி கொடுத்தாங்க, 5 வயசுல படிக்காம காப்பி கொடுக்கல, 7 வயசுல பாராம படிச்சாலும் சோறு கொடுத்தாங்க. அப்படித்தான் என்ன கொயர்ல இருக்கணும், சண்டே ஸ்கூல்ல இருக்கணும், பாராம படிக்கணும். ஐயோ, எங்க அம்மா இனி ட்ரில் வாங்கினாங்க. ஒரு பிள்ளை தான் கூட ட்ரில் வாங்கினாங்க. But that never made me a real Christian. It happened at the age of 21. அது 21வது வயதில் தான் நடந்தது. கவனிங்க, இப்ப இன்னொரு ஆளையும் காட்டி கொடுத்துறேன். இந்த 3ஐயும் கொஞ்சம் விளக்க விரும்புகிறேன், அப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். 3வது காரியத்தை எழுதுகிறான், வாசிக்கலாம். பிலிப்பியர்கள் நிருபம் 3வது அதிகாரத்துல இப்பொழுது வாசிக்கலாம். 18வது 19வது வசனத்தை வாசிக்கலாம். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். இது யார் தெரியுமா? வெளியே இருக்கிறவங்கள சொல்லல, இது சபைக்குள்ள சபையின் காரியத்தில் ஈடுபாடு கொண்ட விசுவாசிகளை குறித்து பேசுகிறார். அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகம் தரம் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய லட்சையே, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். ஏனென்றால் இவர்கள் சிலுவைக்கு பகைஞர் என்று சொல்லுகிற இவர்கள் என்னவா? பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். என்ன அர்த்தம்? the worldliness, உலகத்தின் காரியங்களை இழுத்து எல்லாவற்றையும் உலகத்துக்கானவைகளுக்காகவே பேச வைத்துவிட்ட பொல்லாத காலம். Go to a church, go to a gospel meeting, go to a meeting where Christ is preached, but what for? What for, sir? What for? இயேசுவை ஏற்றுக்கொண்டா இப்படி எல்லாம் இருக்கும். இயேசுவை ஏற்றுக்கொண்டா வீடு பெரிய வீடாகும், காரு பெருசாகும், பிள்ளை பெரிய இடத்துல இருக்கும், அது இருக்கும் இது இருக்கும்னு சொல்லி எந்த காரியத்தை சொன்னாலும் சுத்தி சுத்தி வர்றது பூரா இன்னைக்குரிய காரியங்களை வலியுறுத்தி பேசுகிற ஏராளமான கூட்டங்கள். நீங்க நினைப்பீங்க, ஐயோ பிரதர், அப்படிப்பட்ட கூட்டத்துல எத்தனை பேர் கண்ணீர் வடிக்கிற மாதிரிலாம் காட்டுறாங்களே, அவங்க ஜெபிக்கும் போது கண்ணீர் வடிக்கிற மாதிரிலாம் காட்டுறாங்களே. எனக்கு சின்ன வயசுல கேட்ட ஒரு கதை ஞாபகம் வருது. ஒரு ஐயர் வந்தாரு, நல்ல பிரசங்கம் பண்ணாரு, ஒரு பாட்டியம்மா விம்மி விம்மி அழுது. அவருக்கே விளங்கல, நம்ம பிரசங்கத்திலையும் ஆட்கள் அழுகிறாங்கன்னு அவருக்கே ரொம்ப சந்தேகம். அவரு ஜோமணி முடிச்ச உடனே, ஆராதனை முடிஞ்சோன்னு அந்த பாட்டி மேட நேர போனாரு. என் செய்தி உங்களை ரொம்ப தொட்டுட்டு போல, அதனாலதான் அழிங்கண்ணா. அந்த பாட்டியம்மா சொல்லிச்சு, உங்க தாடியும் என் செத்து போன ஆட்டு தாடியும் ஒண்ணு போல இருந்துச்சு. நீங்க தலையாட்டும் போதெல்லாம் எனக்கு ஆடு ஞாபகம் வந்துச்சு. லாரிக்காரன் அடிச்சுட்டு போயிட்டான், அதை நினைச்சுதான் அழுத. உங்க பிரசங்கத்தை யாரையா கேட்டாது? அழுறாங்கன்னு சொல்லி ஆண்டவர் அசைவாடுகிறான்னு நினைச்சிடாதீங்க. எதுக்கு அழுகிறாங்கன்னு பக்கத்துல போய் கேட்டாதான் தெரியும். நல்ல கவனிங்க. அதனாலதான் இன்றைய பிரசங்கிகளும் அப்படியே அவங்களுடைய வாழ்க்கையில அப்படி தொடர மாதிரி ஒரு உணர்ச்சியான ஒரு காரியத்தை சொன்னா, அங்க கண்ணீர் வர்ற மாதிரி ஒரு காரியத்தை சொன்னோன்னு நம்ம சொல்லுவோம், ஆவியான ஒரு அசைவாடி எல்லாரையும் ஒட்டச்சி கண்ணீரா சிந்துற மாதிரி காட்டா. நோ, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இன்றைக்கு ஆவிக்குரிய ஒரு மாயத்திலே மாட்டிக்கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இவளை சுட்டி காட்டுகிறேன். நன்றாக கவனிங்கள். பூமி கருத்த வேளை சிந்திக்கிற சிந்தை உள்ளவர்கள் ஆவிக்குரியவர்களாக வாழ முடியாதவர்கள். 3 காரியத்தை பவுல் இந்த அதிகாரத்தில் சொல்வதை கொஞ்சம் விளக்கமாக பேச விரும்புகிறேன். நன்றாக கவனிங்கள். முதலாவது, இவர்கள் எல்லாம் கிறிஸ்துவை அறிந்தவர்கள். இவர்கள் எல்லாம் கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள். இவர்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் வந்திருக்கிற தேவ சபையை சேர்ந்தவர்கள். இவர்கள் எல்லாம் கிறிஸ்துவின் திருச்சபைக்குள் அங்கமானவர்கள். இவர்களை குறித்து பவுல் என்ன சொல்கிறார்? முதலாவது மாம்சத்துக்குரியவர்கள்.
இரண்டாவது மார்க்கத்துக்குரியவர்கள், மூன்றாவது அவர்கள் பூமிக்குரியவர்கள். அதைத்தான் சிந்திக்கிறார்கள், அதைத்தான் பேசுகிறார்கள், அதைத்தான் பெருமை பாராட்டுகிறார்கள்.